ரெட்ரோ. ஸோ இந்த படத்தை பற்றி பேசியே ஆகணுங்க. சூர்யா சாருடைய கம்பேக் படம்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அதாவது சூரரை போற்று படத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் கிடச்சிது. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜியோட இயக்கத்தில் நடிகர் சூர்யா அண்ட் பூஜா ஆக்டர் இவங்க 2 பேரும் நடித்த படம் தான் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. ஸோ ஒரு நல்ல கம்பேக் படம்னே நம்ம ரெட்ரோவை சொல்லலாம். ஸோ சூர்யா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி படம். ஸோ அதனால தான் ஒரு சில பேர் என்ன சொல்லணும்னா சூர்யா இன்ட்ரோ அப்படின்றத ரெட்ரோ அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸை கூட பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு படம் நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரின்ற கேரக்டருங்க. ஸோ சூர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத ஆடியன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்றனால கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த சின்ன கேரக்டர்லேருந்து சூர்யாவை ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா வந்து ஒரு பெரியவராக இருக்கும்போது கூட அந்த கேரக்டர் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தனால ஸோ அவர் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஸோ அவருக்கு இருக்கிற ஒரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே படத்துக்கு சொல்லலாம். ஸோ தென் பூஜா ஆக்டர். ஸோ பூஜா ஆக்டருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ருக்கு வந்து பாரியை இழுத்து பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு கேரக்டருங்க அந்த படத்தில். ஸோ சூர்யா எவ்வளோ தான் தப்பு பண்ணிட்டு ரவுடிசமாக இருந்தாலும் ருக்கு அப்படின்ற ஒரு லவ்வில் விழுந்துட்டு அப்புறமா இழுத்து பிடிச்சிட்டு அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு லவ், அந்த ரொமான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கனெக்ட் ஆகிட்டு இவங்க 2 பேருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனிமா சாங், ஒரு பாட்டுக்கு ஒரு படத்தில் ஒரு தேட்டரே வைப் பண்ணோம் அப்படின்னா அது கனிமா சாங்கை சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மட்டும் இல்லாமல் இப்போ வரையும் இருக்கிற ஷோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் நின்று பேசுதுங்க. அந்தளவுக்கு ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் லீனியர் ஷாட். ஸோ அந்த ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல மிஸ் பண்ணோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். ஏன்னா விண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு 80s 90s இருக்கிற விண்டேஜில் தான் அந்த பாட்டை வந்து ஷூட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நான் லீனியரில் அந்த ஒரு சாங்கை எடுத்துகிட்டு ஸோ எந்த ஒரு லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளர் இல்லை வந்து ஒரு அன்ஃபோக்கஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் கார்த்திக் சுப்ராஜ் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. அது நிஜமே பாராட்டணுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. ஸோ சூர்யாலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்டில் வேறு லெவலில் தும்சம் பண்ணியிருக்காரு. ஸோ சூரரை போற்றில் இருந்த ஃபைட்டை விட இதில் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ கூஸ் பம்ஸாக இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன். ஸோ மியூசிக்கெல்லாம் அடிச்சிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் தென் சாங்குக்கு ஸோ ஒரு லவ் ஃபீலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கஷ்டமான ஒரு இதாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைப் பண்ணுற மெட்டீரியல் லைக் கனிமா சாங். ஸோ ஒவ்வொரு ஜோனுக்கும் தகுந்த மாதிரி மியூசிக்கை வேறு லெவலில் டியூன் பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன், ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் தென் எடிட்டர் வேறு லெவலுங்க. சினிமோட்டோகிராஃபி சொல்லியே ஆகணும். சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் எந்த அளவுக்கு பண்ணாரோ அந்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபியில் எடுத்து தூக்கி நிற்க வச்சுருக்குங்க இந்த படத்தை. சினிமோட்டோகிராஃபி அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா படத்தில் வந்து லைக் வந்து ஒரு மக்களை அடிமை பண்ணிட்டு இருந்தால் எந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஆனால் இதை வந்து மக்களுக்கே தெரியாமல் அடிமைப்படுத்தி இருக்கிறத வந்து இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. லைக் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா புரட்சி எந்த மாதிரி வெடிக்கும் அப்படின்றத கிளைமேக்ஸில் வேறு லெவலில் கார்த்திக் சுப்ராஜ் காமிச்சிருக்காரு. ஸோ அதாவது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எந்த ஒரு படத்துலையும் பார்த்ததில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை எடுக்கிறதுக்கெல்லாம் கார்த்திக் சுப்ராஜ் என்ற டேரக்டர்னால மட்டும்தான் முடியும். எந்த ஒரு டேரக்டருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் கிளைமேக்ஸில் இறங்கி செஞ்சுருக்காரு. அந்தளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருமே தேட்டரில் போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த ரெட்ரோ படத்தை. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரரை போற்றுக்கு அப்புறமா சூர்யாவுக்கு ஒரு நல்ல படம் தேட்டரில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். ஸோ ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன சூர்யா படங்கள் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கரெக்டாக போகலை. ஸோ ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஃபெயிலியர் தான் சொல்லணும். ஸோ தேட்டரில் போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு பட் இந்த படத்தை நீங்கள் நம்பி போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ், தென் சூர்யா, தென் பார்த்திங்க அப்படின்னா பூஜா ஆக்டர், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயணன். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல குக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு நல்ல விருந்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் தேட்டரில். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். until tata bye bye. And then உங்களுடைய ரிவ்யூ வேணும் இந்த படத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். until tata bye bye.